வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதுல அணிகள் பார்க்க போறோம். பயிற்சி 3ல் 18ல முதல் கணக்கு பார்க்க போறோம். கணக்கு பார்க்கறதுக்கு முன்னால நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்க அனைவருக்கும் நன்றி. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களும் மாணவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம கணக்கு பார்க்கலாம். ஏபின்னு 2 அணிகள் கொடுத்திருக்காங்க. பின் வருவனற்றை சரிபார்க்க. இந்த 2ஐயும் நம்ம சரி பார்க்கணும். ஏவையும் பிஎம்மும் கூட்டணும், பிஎம்மும் ஏவையும் கூட்டணும். 2 எப்படி இருக்குமா? சமமா இருக்கா இல்லையான்னு நம்ம சரி பார்க்கணும். சரி பார்க்கலாமா? பாருங்க, முதல் இது எதை கூட்ட போறோம்? ஏவையும் பிஏவும் கூட்ட போறோம். ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு ஏன் தனி எடுத்து எழுதுவோம். இங்க இருக்கு பாருங்க, 1 9 3 4 8 மைனஸ் 3 பிளஸ் எதை கூட்டணும்? பி. பி இருக்கு பாருங்க, 5 7 3 3 1 0. இது 2ஐயும் கூட்ட போறோம். கூட்டலாமா? இப்ப பாருங்க, ஈக்குவல் டு எப்படி கூட்டணும்னா A11 பிளஸ் A11. முதல் நிறையில முதல் உறுப்பு, முதல் நிறையில முதல் உறுப்பு கூட்டுமா? 1 பிளஸ் 5. அதுக்கு அடுத்து பாருங்க, முதல் நிறையில ரெண்டாவது உறுப்பு, இங்க ரெண்டாவது உறுப்பு 9 பிளஸ் 7. 9 பிளஸ் 7. அதுக்கு அடுத்து பாருங்க, ரெண்டாவது நிறையில முதல் உறுப்பு, இங்கேயும் 3 தான் இருக்கு, இங்கேயும் 3 தான் இருக்கு. அப்போ 3 பிளஸ் 3. அதுக்கு அடுத்து பாருங்க, ரெண்டாவது நிறையில ரெண்டாவது நிரல் 4, இங்க 3, 2ஐயும் கூட்டணும். 4 பிளஸ் 3. அதுக்கு அடுத்து பாருங்க, மூணாவது நிறையில முதல் உறுப்பு, மூணாவது நிறையில முதல் உறுப்பு 8 பிளஸ் 1. 8 பிளஸ் 1. அதுக்கு அடுத்தது மைனஸ் 3 பிளஸ் 0. மைனஸ் 3 பிளஸ் 0. இது சுருக்கிறோமா? இப்ப பாருங்க, ஈக்குவல் டு 1ஐயும் 5ஐயும் கூட்டினா 6, 9ஐயும் 7ஐயும் கூட்டினா 16, 3ஐயும் 3ஐயும் கூட்டினா 6, 4ஐயும் 3ஐயும் கூட்டினா 7, 8ஐயும் 1ஐயும் கூட்டினா 9, மைனஸ் 3 பிளஸ் 0 என்னதான் வரும்? மைனஸ் 3 தான் வரும். இதான் என்னது? ஏ பிளஸ் பி. இப்ப என்ன செய்ய போறோம்னா, பியவும் ஏவையும் கூட்ட போறோம். பி பிளஸ் ஏ மாத்தி கூட்ட போறோம். கூட்டுவோமா? அப்ப பாருங்க, பி பிளஸ் ஏ. பின்ற அணி எடுத்து எழுதுங்க. என்ன இருக்கு? 5 7 3 3 1 0. இது பின்ற அணி. எதை கூட்டணும்? ஏன்ற அணியை கூட்டணும். என்ன இருக்கு? 1 9 3 4 8 மைனஸ் 3. கூட்டிட்டோமா? இப்ப பாருங்க, எப்படி கூட்டணும்? கரெக்டா வரிசை மாறாம கூட்டணும். முதல் நிறையில முதல் உறுப்பு, இங்கேயும் அதே மாதிரி முதல் உறுப்பு 5 பிளஸ் 1. முதல் நிறையில ரெண்டாவது உறுப்பு, முதல் நிறையில ரெண்டாவது உறுப்பு 7 பிளஸ் 9. ரெண்டாவது நிறையில முதல் உறுப்பு, ரெண்டாவது நிறையில முதல் உறுப்பு என்ன வரும்? 3 பிளஸ் 3. ரெண்டாவது நிறையில ரெண்டாவது உறுப்பு, ரெண்டாவது நிறையில ரெண்டாவது உறுப்பு என்ன வரும்? 3 பிளஸ் 4. அதுக்கு அடுத்து பாருங்க, 1 பிளஸ் 8. 1 பிளஸ் 8. மூன்றாவது நிறையில முதல் உறுப்பு, மூன்றாவது நிறையில முதல் உறுப்பு. அதுக்கு அடுத்து 0 மைனஸ், இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ். அப்ப பிளஸ் மைனஸ் மைனஸா மாறிடும். 0 மைனஸ் 3. இப்ப பாருங்க, கூட்டுவோமா? ஈக்குவல் டு 1ஐயும் 5ஐயும் 1ஐயும் கூட்டினா 6, 7ஐயும் 9ஐயும் கூட்டினா 16, 3ஐயும் 3ஐயும் கூட்டினா 6, 3ஐயும் 4ஐயும் கூட்டினா 7, 1 8ஐயும் கூட்டினா 9, 0 மைனஸ் 3 என்ன வரும்? மைனஸ் 3 தான் வரும். பாருங்க, இதை நம்ம முதல் இதுன்னு எடுத்துக்கலாம், இதை ரெண்டாவதுன்னு எடுத்துக்கலாம். பாருங்க, ஏ பிளஸ் பியோட மதிப்பு 6 16 6 7. 6 16 6 7. 9 மைனஸ் 3. 9 2 சமமா தான் இருக்கு. அப்ப என்ன எழுதிடலாம்? 1 மற்றும் 2லிருந்து எது சரிபார்க்கப்பட்டது? ஏ பிளஸ் பியும் பி பிளஸ் ஏவும் சமம் என்பது சரிபார்க்கப்பட்டது. என்பது சரிபார்க்கப்பட்டது. சரியா? இதுல நம்ம முதல் இதை நம்ம முடிச்சிட்டோம். இதுல ரெண்டாவது இருக்கு. இப்ப இதை சரிபார்க்க போறோம். சரி பார்க்கலாமா? பாருங்க, என்ன இருக்கு பாருங்க, ஏவையும் மைனஸ் ஏவையும் கூட்டினாலும் சரி, மைனஸ் ஏ கூட ஏவை கூட்டினாலும் சரி என்ன வருமா? 0 வரும்னு நம்ம சரி பார்க்கணும். சரி பார்க்கலாமா? இங்க ஏ இருக்கு. இப்ப பாருங்க, நம்ம மைனஸ் ஏ கண்டுபிடிக்க போறோம். அப்ப மைனஸ் ஏ ஈக்குவல் டு மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம், ஏவை அப்படியே எழுதுங்க. 1 9 3 4 8 மைனஸ் 3. சரியா? இந்த மைனஸை அப்படியே உள்ள கொண்டு போயிடுவோம். மைனஸ் ஏ மைனஸ் உள்ள கொண்டு போனா -1 -9
இது என்ன மாறும்? -3 -4 இங்க -8 மைனஸை மைனஸ்னா +3 மாறிடும். இதான் என்னது? -a. சரியா? இப்போ நம்ம எதையும் கூட்டணும் பாருங்க. ஏவையும் -aவையும் கூட்ட போறோம். ஈக்குவல் டு ஏன்றடி இங்க இருக்கு. அப்படியே எடுத்து எழுதுங்க. 1 9 3 4 8 -3. சரியா? பிளஸ் போட்டுக்கிட்டு -a எங்க இருக்கு பாருங்க. எடுத்து எழுதுங்க. -1 9 -3 -4 -8 3. சரியா? இப்ப ரெண்டையும் கூட்ட போறோம். கூட்டுவோமா? ஈக்குவல் டு முதல் நிறையில முதல் உறுப்பு இங்க முதல் உறுப்பு 1 -1 இங்க பிளஸ் இருக்கு. பிளஸ் மைனஸ் மைனஸ் தான். முதல் நிறையில ரெண்டாவது உறுப்பு 9 அதே மாதிரி இங்க என்ன இருக்கு? -9 இங்க பிளஸ் தான். பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் தான். சரியா? இப்ப பாருங்க. ரெண்டாவது நிறையில முதல் உறுப்பு 3 இங்க என்ன இருக்கு? -3. ரெண்டாவது நிலையில ரெண்டாவது உறுப்பு 4 இங்க என்ன இருக்கு? அதே 4 தான் இருக்கு. மூணாவது நிறையில முதல் உறுப்பு 8 இங்க என்ன இருக்கு? -8 இருக்கு. அதுக்கடுத்து பாருங்க. மூணாவது நிலையில ரெண்டாவது உறுப்பு -3 இங்க என்ன இருக்கு? +3. சரியா? இப்ப பாருங்க. நமக்கு ஆன்சர் என்ன? 1 -1 0 9 -9 0 3 -3 0 4 -4 0 8 -8 0 -3 +3 0 எல்லாமே 0 வந்துருச்சு. அப்ப இதோட முழு மதிப்பு என்ன? 0. சரியா? கணக்குல தான் கொடுத்துருந்தாங்க. இது 1. இப்போ எதை கூட்டணும்? -aவையும் கூட்ட போறோம். முதல்ல -a எடுத்து எழுதுவோமா? அங்க இருக்கு பாருங்க. இதான் -a. என்ன இருக்கு? -1 -9 -3 -4 -8 3. சரியா? இது கூட எதை கூட்டணும்? ஏவை கூட்டணும். ஏ என்ன இருக்கு பாருங்க. 1 9 3 4 8 -3. இதை கூட்டலாமா? ஈக்குவல் டு பாருங்க -1 +1 -1 +1 முதல் நிறையில முதல் உறுப்பு முதல் உறுப்பு முதல் நிறையில ரெண்டாவது உறுப்பு -9 இங்க அந்த ரெண்டாவது உறுப்பு +9. அதுக்கு அடுத்தது -3 இங்க என்ன இருக்கு? +3. அதுக்கு ரெண்டாவது நிறையில ரெண்டாவது உறுப்பு -4 +4. அதுக்கு அடுத்தது -8 +8. அதுக்கு அடுத்தது 3 இங்க என்ன இருக்கு பாருங்க? -3 இங்க பிளஸ். அப்ப பிளஸ் மைனஸ் தான். -3. சரியா? சுருக்கிடுவோமா? ஈக்குவல் டு -1 +1 0 -9 +9 0 -3 +3 0 -4 +4 0 -8 +8 0 -3 +3 0 எல்லாமே 0. அப்ப இதோட மதிப்பு என்ன? 0. இது ரெண்டாவது பாருங்க. ரெண்டுமே ஆன்சர் என்னதான் வந்திருக்கு? 0 தான் வந்திருக்கு. அப்போ 1 மற்றும் 2 எது சரிபார்க்கப்பட்டது? a plus minus a equal to minus a plus a என்பது சரிபார்க்கப்பட்டது. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. பயிற்சி 3/18ல இரண்டாவது கணக்கு பார்க்க போறோம். கணக்கை பார்க்கறதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்க அனைவருக்கும் நன்றி. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களும் மாணவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம கணக்கு போகலாம். ஏ, பி மற்றும் சின்னு 3 அணிகள் கொடுத்துருக்காங்க. நம்ம a plus b plus c equal to a plus b plus c என்பதை சரி பார்க்கணும். அதாவது இடது பக்கத்தில் முதல்ல பிராக்கெட் பியும் சியும் கூட்டணும். அதுக்கடுத்து ஏவையும் பி பிளஸ் சியும் கூட்டணும். 2 ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி முதல்ல ஏ பிளஸ் பியை கூட்டணும். அது கூட எதை கூட்டணும்? சியை கூட்டணும். 2 மதிப்பும் சரியா இருக்கான்னு நம்ம சரி பார்க்கணும். கண்டிப்பா சரியாகத்தான் இருக்கும், சமமாக தான் இருக்கும். முதல்ல பாருங்க, இடது பக்கம் இப்போ பாருங்க, இடது பக்கத்துல முதல்ல நம்ம பிராக்கெட் தான் கண்டுபிடிக்கணும். என்ன இருக்கு பாருங்க? பி பிளஸ் சி. பியோட மதிப்பு பாருங்க, அணி இங்க இருக்கு பாருங்க. 2 3 4 1 9 2 -7 1 -1. சரியா? எதை கூட்டணும்? சியை கூட்டணும். சி இங்க இருக்கு பாருங்க. 8 3
4. அதுக்கு அடுத்தது 1 மைனஸ் 2 3. 2 4 மைனஸ் 1. கூட்டுவோமா? இப்போ பாருங்க ஈக்குவல் டு எப்படி கூட்டணும்? முதல் நிரையில முதல் உறுப்பு, இங்க முதல் உறுப்பு 2 + 8. 2 + 8. அதுக்கு அடுத்து பாருங்க முதல் நிரையில ரெண்டாவது உறுப்பு 3 + 3. அதுக்கு அடுத்து பாருங்க மூணாவது உறுப்பு 4 + 4. 4 + 4. அடுத்தது 1 + 1. 1 + 1. அதுக்கு அடுத்தது 9 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அப்போ 9 மைனஸ் 2. அதுக்கு அடுத்து பாருங்க 2 + 3. 2 + 3. அதுக்கு அடுத்தது மூணாவது நிறையில முதல் உறுப்பு ஆரம்பிக்க போறோம். -7 2. -7 + 2. அதுக்கு அடுத்தது 1 + 4. 1 + 4. இப்போ பாருங்க கடைசி -1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் -1. -1 -1. இப்போ பாருங்க ஈக்குவல் டு இது சுருக்கிடுவோமா? 2 8 கூட்டினா 10. 3 3 கூட்டினா 6. 4 4 கூட்டினா 8. 1 1 கூட்டினா 2. 9ல் 2 கழிச்சா 7. 2 3 கூட்டோம்னா 5. பாருங்க -7 + 2 வேற வேற குறி. அப்போ நம்ம என்ன செய்யணும்? கழிக்கணும் இல்லையா? கழிச்சா 5. பெரிய நம்பருக்கு முன்னால் மைனஸ் இருக்கு, அதனால -5. 1 4 கூட்டினா 5. -1 -1 என்ன வரும்? -2. இதான் என்னது? நமக்கு தேவையான B + C. இப்போ நம்ம என்ன செய்யணும்? இது கூட ஏவை கூட்டணும். எதை கூட்டணும்? ஏவையும் B + C-யவும் கூட்டணும். கூட்டுவோமா? ஈக்குவல் டு முதல்ல ஏவை எடுத்து எழுதுவோமா? முதல்ல இங்க இருக்கு பாருங்க ஏ. இதை எடுத்து நம்ம அப்படியே எழுதிக்கலாம். என்ன இருக்கு? ஏ வந்து 4 3 1 2 3 -8 1 0 -4. சரியா? இது கூட எதை கூட்டணும்? B + C. இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. இதான் என்னது? B + C கூட்டி இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். இதை எடுத்து எழுதிக்கலாம். என்ன இருக்கு? 10 6 8 2 7 5 -5 5 -2. கூட்டுவோமா? ஈக்குவல் டு பாருங்க முதல் நிறையில முதல் உறுப்பு, இங்க முதல் உறுப்பு 4 + 10. 4 + 10. அதுக்கு அடுத்தது 3 + 6. 3 + 6. அதுக்கு அடுத்தது 1 + 8. 1 + 8. 1 + 8. வரிசையா கூட்டணும். சரியா? ரெண்டாவது நிறையில முதல் உறுப்பு 2 + 2. 2 + 2. அதுக்கு அடுத்தது 3 + 7. 3 + 7. அதுக்கு அடுத்தது -8 + 5. -8 + 5. அதுக்கு அடுத்தது 1 இங்க பாருங்க. இங்க பிளஸ் இங்க மைனஸ். பிளஸ் மைனஸ் மைனஸ் தான் -5. 0 + 5. 0 + 5. -4 பிளஸ் மைனஸ் மைனஸ் தான். அப்போ -4 -2. சரியா? இப்போ பாருங்க ஈக்குவல் டு 2 கூட்டினா 14. இது 2 கூட்டினா 9. இது 2 கூட்டினா 9. 2 2 கூட்டினோம்னா 4. 3 7 கூட்டினோம்னா 10. 2 வேற வேற குறி இல்லையா? அப்போ கழிப்போம். கழிச்சோம்னா என்ன வரும்? 8 5 கழிச்சா 3. பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கு, அதனால -3. இதையும் கழிக்க தான் செய்யணும். 5ல் 1 கழிச்சா 4. பெரிய நம்பருக்கு மைனஸ், அதனால -4. 0 5 கூட்டினா 5. 2 ஒரே குறி. கூட்டி அதே குறியை போடணும். 4 2 கூட்டினா 6. என்ன 6? -6. இதான் என்னது? நமக்கு தேவையான இடது பக்கத்தோட ஆன்சர், முதல் ஆன்சர். அடுத்தது நம்ம பார்க்க போறது வலது பக்கம். வலது பக்கத்துல நம்ம முதல்ல எதை கண்டுபிடிக்கணும்? பிராக்கெட்டை கண்டுபிடிக்கணும் இல்லையா? பிராக்கெட்ல என்ன இருக்கு பாருங்க. பிராக்கெட்ல A + B. ஏவையும் பியவும் கூட்டணும். அது கூட என்ன கூட்டணும்? சியை கூட்டணும். பாருங்க A + B. அதை எழுதிடுவோமா? இப்ப நம்ம பார்க்க போறது வலது பக்கம். வலது பக்கம் பாருங்க. வலது பக்கத்துல முதல்ல கூட்ட போறது A + B. முதல்ல ஏன்ற அணி எடுத்து எழுதுங்க. 4 3 1 2 3 -8 1 0 -4. இது வந்து என்னது? ஏன்ற அணி. B அணி எடுத்து எழுதுவோமா? 2 3 4 1 9 2 -7 1 -1. சரியா? இப்ப பாருங்க
ரெண்டையும் கூட்டுவோமா? ஈக்குவல் டு எப்படி கூட்டுவோம்? முதல் உறுப்பு 4 + 2. அதுக்கடுத்து பாருங்க 3 + 3 3 + 3. அதுக்கடுத்து 1 + 4 வரிசையா கூட்டிகிட்டு வரணும். சரியா? இப்போ பாருங்க ரெண்டாவது நிரை ஆரம்பிக்கும். ரெண்டாவது நிரையில முதல் உறுப்பு 2, அதே மாதிரி இங்க முதல் உறுப்பு +1. ரெண்டாவது உறுப்பு பாருங்க 3, ரெண்டாவது நிலை ரெண்டாவது இருக்கிறது 9 +9, ரெண்டாவது நிலை மூணாவது இருக்கிறது -8, இங்க +2. சரியா? அதுக்கடுத்து பாருங்க 1 + இங்க எடுத்து பாருங்க மூணாவது நிறையில முதல் உறுப்பு இங்க என்ன இருக்கு? -7. இங்க பிளஸ் இன்ட்டு மைனஸ் தான், அப்ப -7. 0 + 1 0 + 1. அதுக்கு அடுத்தது -4. இங்க பிளஸ் இன்ட்டு மைனஸ் தான், அப்ப -4 -1. சரியா? அடுத்தது கூட்டி எழுதிருவோமா? பாருங்க 4ஐயும் 2ஐயும் கூட்டினா 6, 3 + 3 6. 1ஐயும் 4ஐயும் கூட்டினோம்னா 5, 2ஐயும் 1ஐயும் கூட்டினா 3, 3ஐயும் 9ஐயும் கூட்டினோம்னா 12. இது ரெண்டு வேற வேற குறி, அப்ப கழிக்கணும் இல்லையா? 8ல 2 கழிச்சா 6. பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் இருக்கு, அதனால -6. இதுவும் அதே தான் பாருங்க, கழிக்கணும். 7ல 1 கழிச்சா 6, பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் இருக்கு, அதனால -6. ரெண்டையும் கூட்டினோம்னா 1. இங்க ஒரே குறி, கூட்டி அதே குறியை போடணும். அப்ப என்ன வரும்? -5. சரியா? இதான் என்னது? a + b. இப்ப என்னன்னா முழுசா கண்டுபிடிக்க போறோம். எதை a + b கூட எதை கூட்டணும்? c கூட்டணும். a + b இங்க இருக்கு பாருங்க 6 6 5 3 12 -6 -6 1 -5. சரியா? இது கூட எதை கூட்டணும்? சீன்ற அணியை கூட்டணும். எடுத்து எழுதுவோமா? முன்னால கேள்வியில இருக்கும், கணக்குல இருக்கும். 8 3 4 1 -2 3 2 4 -1. சரியா? கூட்டுவோமா? எப்படி கூட்டுவோம்? கரெக்டா வரிசை மாறாம கூட்டணும். முதல் உறுப்பு 6 + 8. ரெண்டாவது உறுப்பு பாருங்க 6 + 3. அதுக்கு அடுத்தது 5 + 4 5 + 4. அதுக்கு அடுத்து பாருங்க ரெண்டாவது நிரை ஆரம்பிக்க போறோம். 3 + 1. அதுக்கு அடுத்தது 12 - 2 12 - 2. அதுக்கு அடுத்தது -6 + 3 -6, இந்த இடத்துல மைனஸ். சரியா? அதுக்கு அடுத்து பாருங்க -6 + 2 -6 + 2. அதுக்கு அடுத்தது 1 + 4 1 + 4 -5 -1 -5 -1. எல்லாத்தையும் கூட்டிட்டோம். இது சுருக்கிடுவோமா? பாருங்க ஈக்குவல் டு 6ஐயும் 8ஐயும் கூட்டினா 14, 6ஐயும் 3ஐயும் கூட்டினா 9, 5ஐயும் 4ஐயும் கூட்டினாலும் 9 தான். சரியா? 3ஐயும் 1ஐயும் கூட்டினோம்னா 4, 12ல 2 கழிச்சா 10, -6 + 3 என்ன குறி? ரெண்டு வேற வேற குறி, அப்ப கழிக்கணும். 6ல 3 கழிச்சா 3 என்ன 3? பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் இருக்கு, அதனால -3. இங்க அதே தான் பாருங்க, வேற வேற குறி. 6ல 2 கழிச்சா 4, பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் இருக்கு, அதனால -4. 1ஐயும் 4ஐயும் கூட்டுங்க 5, 2 ஒரே குறி, கூட்டி அதே குறியை போடணும். என்னது? -6. சரியா? இப்ப பாருங்க இதான் என்னது? நமக்கு தேவையான ரெண்டாவது ஆன்சர். முதல் ஆன்சர் இதுவும் சமமா இருக்கா? செக் பண்ணுமா? பாருங்க 14 9 9 4 10 -3 கரெக்டா இருக்கு பாருங்க. -4 5 -6 கரெக்டா இருக்கு. அப்போ 1 மற்றும் 2லிருந்து எதை நம்ம சரி பார்த்துட்டோம்? 1 மற்றும் 2லிருந்து மேல ஃபார்முலா மாதிரி கொடுத்துருந்தாங்க இல்லையா? அதை அப்படியே எடுத்து எழுதுங்க. என்னது? a + b + c ஈக்குவல் டு a + b + c என்பது சரிபார்க்கப்பட்டது. சரிபார்க்கப்பட்டது. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. 3ல் 18ல மூன்றாவது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸையும் ஒய்யையும் கூட்டினா இந்த அணிக்கோவை வருது, எக்ஸையும் ஒய்யையும் கழிச்சோம்னா இந்த அணிக்கோவை வருது. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் மற்றும் ஒய் ஆகிய அணிகளை காண்க. தனித்தனியா கண்டுபிடிக்கணும். கூட்டும்போது இது, கழிக்கும்போது இது. அப்ப எக்ஸ் ஒய் என்னவா இருக்கும்? கண்டுபிடிக்கலாமா? இப்ப பாருங்க கொடுத்திருந்த அணி சமன்பாடை நம்ம 1 2ன்னு எடுத்துக்கிட்டோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு. பாருங்க இந்த முதல் இதை அப்படியே எடுத்து எழுதுங்க, எந்த மாற்றமும் செய்ய வேண்டாம். எக்ஸ் + ஒய் ஈக்குவல் டு 7 0
3 5 சரியா? அதே மாதிரி ரெண்டாவது இதையும் அப்படியே எடுத்து எழுதுங்க. என்ன செஞ்சுக்கலாம் நம்ம? எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 3 0 0 4 சரியா? இப்போ பாருங்க அப்படியே நம்ம கேன்சல் ஆகும் பாருங்க. அப்படியே இது பண்ண போறோம். பாருங்க பிளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல் ஆயிரும். இங்க ஒரு எக்ஸ் இங்க ஒரு எக்ஸ், எக்ஸ் பிளஸ் எக்ஸ் 2 எக்ஸ். என்ன செஞ்சிட்டோம்னா எக்ஸ் ஒய் தான் இருக்கு. ஒய்யை நீக்கி எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிப்போம். அதுக்கடுத்து எக்ஸை நீக்கிட்டு ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிப்போம். அங்க பாருங்க பிளஸ் ஒய் மைனஸ் ஒய் தானாவே நீங்கிரும், கேன்சல் ஆயிரும். மிச்சம் இருக்கிறது இங்க ஒரு எக்ஸ் இங்க ஒரு எக்ஸ் கூட்டினா 2 எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டு அணிகளையும் கூட்டணும் சரியா? 7 0 3 5. இந்த பக்கத்துல எதை கூட்டணும்? பிளஸ் 3 0 0 4 கூட்டி எழுதுவோமா? இப்ப பாருங்க 2 எக்ஸ் எப்படி கூட்டணும்? முதல் நிரையில முதல் உறுப்பு முதல் நிரையில முதல் உறுப்பு. அப்ப என்ன வரும்? 7 பிளஸ் 3 0 பிளஸ் 0. அதுக்கு அடுத்தது 3 பிளஸ் 0 3 பிளஸ் 0 5 பிளஸ் 4 5 பிளஸ் 4 சரியா? இப்ப பாருங்க இந்த எக்ஸ் பெருக்கல் இருக்கு, வலது பக்கம் போனா வகுத்தலா மாறும். அதாவது 1/2 1/2 அதாவது 2/1. இந்த பக்கம் தலைகீழ மாறுமா? அப்போ 1/2 2 என்ன அர்த்தம்? 2/1. இந்த பக்கம் வரும்போது தலைகீழ மாறும். இதை கூட்டிருங்க 10 கூட்டினா 0 இதை கூட்டினா 3 இங்க கூட்டினோம்னா 9 சரியா? இப்போ இந்த 1/2 உள்ள கொண்டு போறோம். கொண்டு போயிடலாமா? பாருங்க 1 10 10/2 அப்படியே வந்துடும். 1/2 0 பெருக்குனா 0 1 3 3 3/2 இப்படிதான் பெருக்கணும். இங்க என்ன தனியா போட்டு காமிக்கிடுமா? பாருங்க 1/2 9 பெருக்க போறோம். 1/2 இருக்கு 9 பெருக்க போறோம். 9 என்ன அர்த்தம்? 9/1 அர்த்தம். பெருக்குங்க 9 9 2 2. அப்ப என்ன வருது? 9/2 9/2. இந்த இடத்துல இதை கேன்சல் பண்ணலாம் பாருங்க. 2 2 2 10. அப்ப நமக்கு தேவையான எக்ஸோட மதிப்பு என்னது? 5 0 3/2 9/2. இதான் என்னது? நமக்கு தேவையான எக்ஸ் என்ற அணி. இப்போ ஒய் கண்டுபிடிக்க போறோம். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஈஸியா அதே மாதிரி கண்டுபிடிச்சிடலாம் பாருங்க. இங்க என்ன செஞ்சோம்? ஒய்யை நீக்கிட்டு எக்ஸை கண்டுபிடிச்சோம். இப்ப எக்ஸை நீக்கிட்டு ஒய்யை கண்டுபிடிக்க போறோம். இந்த இது அப்படியே எடுத்து எழுதிக்கலாமா? பாருங்க முதல் இது எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 7 0 3 5. ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது அப்படியே எடுத்து எழுதுங்க. எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 3 0 0 4 சரியா? இப்ப பாருங்க நமக்கு என்ன வேணும்? ஒய் தான் வேணும். அப்ப எக்ஸை நீக்கணும். இங்க எக்ஸ் பிளஸ் பிளஸ் கேன்சல் பண்ண முடியாது, நீக்க முடியாது. அப்ப குறிய மாத்துங்க. பிளஸ் எக்ஸ் இருக்கு மைனஸ் மைனஸ் ஒய் இருக்கு பிளஸ். இந்த அணியை எல்லாத்தையும் நம்ம மைனஸ் பண்ணணும். ஏன்னா இங்க பிளஸ் இருக்கிறது தான் அப்ப மைனஸா மாத்தியாச்சு. இப்ப பாருங்க நம்ம மாத்தின குறியதான் பார்க்கணும். இந்த பிளஸ் எக்ஸும் இந்த மைனஸ் எக்ஸும் கேன்சல் ஆயிரும். ஒரு ஒய் பிளஸ் ஒரு ஒய் நம்ம மாத்தின குறியதான் பார்க்கணும். ஒய் பிளஸ் ஒய் கூட்டினா என்ன வரும்? 2 ஒய் வந்துடும். ஈக்குவல் இந்த ரெண்டு அணி என்ன செய்யணும்? கழிக்கணும். 7 0 3 5. இங்க மைனஸ் இருக்கா? மைனஸ் போட்டுக்கிட்டு இந்த அணியை எழுதுங்க. என்ன இருக்கு? 3 0 0 4 சரியா? இப்ப பாருங்க 2 ஒய் ஈக்குவல் டு மைனஸ் பண்ணி எழுதுமா? 7 மைனஸ் 3 7 மைனஸ் 3 வெளியில மைனஸ் இருக்கு. அடுத்து பாருங்க 0 மைனஸ் 0 0 மைனஸ் 0. அதுக்கு அடுத்து பாருங்க 3 மைனஸ் 0 3 மைனஸ் 0. அதுக்கு அடுத்தது 5 மைனஸ் 4 5 மைனஸ் 4 சரியா? இப்ப பாருங்க நமக்கு என்ன வேணும்? ஒய் தானே வேணும். இது 2 2 என்ன அர்த்தம்? 2/1 அர்த்தம். அப்போ வலது பக்கம் போகும்போது எப்படி மாறிடும்? 1/2 மாறிடும். 7ல 3 கழிச்சோம்னா 4 0 3 மைனஸ் 0 3 5ல 4 கழிச்சிட்டோம்னா 1 சரியா? இப்ப இதை உள்ள கொண்டு போயிருவோமா? y ஈக்குவல் டு பெருக்குங்க. என்ன வரும்? இதை பெருக்கும் போது 1 4 4 4/2 வரும். 1/2 0 பெருக்குனா 0 தான். இதை பெருக்குங்க. 1/2 3 பெருக்க போறோம். போட்டு காமிக்கிறேன் பாருங்க. 1/2 3 பெருக்க போறோம். 3 என்ன அர்த்தம்? 3/1 அர்த்தம். பாருங்க 1 3 3 2 2. அப்ப என்ன வரும்? 3/2 சரியா? 1/2 1 பெருக்குங்க.
1/2. இதை கேன்சல் பண்ணுமா? 2 2 2 4. அப்போ ஒய்யோட மதிப்பு என்ன இருக்கு பாருங்க, 2 0 3/2 1/2. இதான் என்னது? நமக்கு தேவையான ஒய்ன்ற அணி. இப்போ எக்ஸ்ன்ற அணி எங்க கண்டுபிடிச்சிருக்கோம், ஒய்ன்ற அணியை எங்க கண்டுபிடிச்சிருக்கோம். தேர்ஃபோர் வேணா கீழே ஒரு தடவை எடுத்து எழுதுனாலும் எழுதுங்க, இல்லை அப்படியே விட்டுட்டாலும் சரிதான். எழுத வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே விட்டுருவோமா? பாருங்க, எக்ஸ்ன்ற அணி இங்க இருக்கு, ஒய்ன்ற அணி இங்க இருக்கு. அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. பயிற்சி 3/18 4வது கணக்கு என்ன கொடுத்திருக்காங்க? ஏ மற்றும் பின்னு 2 அணிகள் கொடுத்திருக்காங்க. பின் வருவனவற்றை காண்க. b-5a 3a - 9b. இதனுடைய மதிப்புகளை கண்டுபிடிக்கணும். பாருங்க, முதல்ல இதோட மதிப்பு கண்டுபிடிக்குமா? b-5a. முதல்ல b தானே இருக்கு, அப்ப b அணியை எடுத்து எழுதுங்க. 7 3 8 1 4 9 எழுதிட்டோமா? அதுக்கடுத்து -5 அப்படியே போட்டுக்குவோம். ஏன்ற அணியை எடுத்து எழுதுங்க. 0 4 9 8 3 7. சரியா? இப்ப பாருங்க, அடுத்த ஸ்டெப்பு. இந்த முதல் இது எந்த மாற்றமும் இல்லை. 7 3 8 1 4 9. சரியா? இப்ப பாருங்க, இந்த -5 உள்ள கொண்டு போயிருவோம், இது பிளஸ்ஸா மாறிடும். -5 உள்ள கொண்டு போனோம்னா இது பிளஸ்ஸா மாறி. சரியா? -5 0 பெருக்குனா 0, -5 4 பெருக்குனா -20, -5 + -5 5 20. சரியா? +, -, பெருக்குனா -5 5 9 45. அதுக்கடுத்து பாருங்க, +, -, பெருக்குனா -5 8 40, -, + பெருக்குனா -3 5 15. அதுக்கடுத்து பாருங்க, +, -, பெருக்குனா -5 35. நம்ம என்ன செஞ்சிட்டோம்? இந்த -5 உள்ள கொண்டு போயிட்டு இது பிளஸ்ஸா மாறிடும். இப்ப பாருங்க, கூட்டுவோமா? எதை கூட்டணும்? ஒரே உறுப்புகளை கூட்டணும். ஒரே மாதிரி a11 a11 முதல் நிறையில முதல் உறுப்பு, முதல் நிறை முதல் உறுப்பு என்ன இருக்கு? 7 + 0. அதுக்கடுத்து பாருங்க, 3 - 20 3 - 20. அதுக்கடுத்து பாருங்க, 8 - 45 8 - 45. அதுக்கடுத்து பாருங்க, 1 - 40 1 - 40. 4 - 15 4 - 15. பாருங்க, ரெண்டாவது நிறையில கடைசி உறுப்பு, ரெண்டாவது நிறையில கடைசி உறுப்பு 9 - 35. சரியா? இதை சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். பாருங்க, ஈக்குவல் டு 7ஐயும் 0வையும் கூட்டினா 7. இந்த இடத்துல பாருங்க, +3 - 20 வேற வேற குறி, அப்ப கழிப்போம். 20 3 கழிச்சா 17. பெரிய நம்பருக்கு மைனஸ், அதனால -17. சரியா? இப்ப பாருங்க, வேற வேற குறி, அப்ப கழிச்சுவோம். 45ல 8 கழிச்சோம்னா 37. பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கு, அதனால -37. சரியா? இப்ப பாருங்க, வேற வேற குறி கழிப்போம். 40ல 1 கழிச்சா 39. பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கு, அதனால -39. பாருங்க, கழிக்க போறோம். 15ல 4 கழிச்சா 11. பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கு, அதனால -11. இதை பாருங்க, வேற வேற குறி தானே. 35ல 9 கழிச்சோம்னா 26. பெரிய நம்பருக்கு மைனஸ், அதனால -26. இதான் என்னது? நமக்கு தேவையான b-5a மதிப்பு. அப்படியே ரெண்டாவது ஆரம்பிக்கலாமா? ரெண்டாவது பாருங்க, 3a - 9b 3a - 9b. இப்ப பாருங்க, கொடுத்து எடுத்து எழுதிட்டோமா? பாருங்க, 3a - 9b. இந்த 3 அப்படியே எழுதிட்டோம், ஏன்ற அணி எழுதியாச்சு. -9 அப்படியே எழுதிட்டோம், bன்ற அணி எழுதியாச்சு. இப்ப இதெல்லாம் உள்ள பெருக்கிறோமா? பாருங்க, 3ஐயும் 0வையும் பெருக்குனா 0, 3ஐயும் 4ஐயும் பெருக்குனா 12, 3 9 27, 3 8 24, 3 3 9, 3 7 21. என்ன செஞ்சிட்டோம்? 3 உள்ள பெருக்கிறோம். அதே மாதிரி இந்த -9 உள்ள பெருக்க போறோம். அந்த மைனஸை பெருக்குனா இது பிளஸ்ஸா மாறிடும். சரியா? -9 7 பெருக்குனா 9 7 63 -63. மைனஸையும் பிளஸையும் பெருக்குனா -9 3 27. மைனஸையும் பிளஸையும் பெருக்குனா -9 8 72 72. சரியா? இப்ப வாங்க, இங்க பெருக்குவோம். பிளஸையும் மைனஸையும் பெருக்குனா -, ஓர் 9 9. அதுக்கு அடுத்தது மைனஸையும் பிளஸையும் பெருக்குனா -, 9 4 36. பிளஸையும் மைனஸையும் பெருக்குனா -, 9 9 81. என்ன செஞ்சிட்டோம்? நம்ம இந்த -9 உள்ள கூட ஒவ்வொரு உறுப்பையும் பெருக்கியாச்சு. இப்ப நம்ம கூட்டிடலாமா? பாருங்க, எதை கூட்டணும்? அதாவது
ஒரே மாதிரி உறுப்புகளை கூட்டுறோம். A11 A11 முதல் நிறையில முதல் உறுப்பு 0 மைனஸ் 63. ரெண்டாவது உறுப்பு பாருங்க 12 மைனஸ் 27. சரியா? மூணாவது பாருங்க 27 மைனஸ் 72. சரியா? இப்போ பாருங்க ரெண்டாவது நிறை ஆரம்பிக்க போறோம். ரெண்டாவது முதல் உறுப்பு 24 மைனஸ் 9. 24 மைனஸ் 9. அதுக்கு அடுத்து பாருங்க 9 மைனஸ் 36. 9 மைனஸ் இப்போ கடைசி இது பாருங்க 21 மைனஸ் 81. 21 மைனஸ் 81 முடிஞ்சிருச்சா? இப்போ இதை நம்ம சுருக்க போறோம். சுருக்குமா பாருங்க 0 மைனஸ் 63 என்ன வரும்? மைனஸ் 63 தான் வரும். இந்த இடத்துல பாருங்க பிளஸ் 12 மைனஸ் 27 வேற வேற குறி. அப்ப 27ல 12 கழிச்சா 15. பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கு, அதனால மைனஸ் 15. இப்ப பாருங்க 27ல இருந்து எதை கழிக்கப்படும்? 27 மைனஸ் 72 வேற வேற இல்லையா? அப்போ 72ல இருந்து 27 கழிச்சிருவோம். 72ல இருந்து 27. அப்ப இது பண்ண 12 12ல 7 கழிச்சோம்னா 5. இங்க என்ன இருக்கும்? 6 இருக்கும் இல்லையா? 6ல 2 கழிச்சா 4 45. என்ன வந்திருக்கு? 45. பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கு, அதனால மைனஸ் 45. சரியா? இப்ப பாருங்க 24ல 9 கழிச்சோம்னா என்ன வரும்? 15. என்ன 15 பிளஸ் 15. ஏன்னா பெரிய நம்பருக்கு முன்னாடி பிளஸ் தான் இருக்கு. இந்த இடத்துல பாருங்க 9 மைனஸ் 36 வேற வேற குறி. 36ல 9 கழிச்சோம்னா 27. பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் இருக்கு, அதனால மைனஸ் 27. சரியா? இங்க பாருங்க 21 மைனஸ் 81 வேற வேற குறி இல்லையா? அப்ப 81ல இருந்து 21 கழிச்சோம்னா என்ன வரும்? 60 வரும். பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ், அதனால மைனஸ் 60. இதான் என்னது? நமக்கு தேவையான 3A மைனஸ் 9B. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. பயிற்சி 3/18ல 5வது கணக்கு என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. பின்வரும் அணி சமன்பாடுகளில் இருந்து எக்ஸ் ஒய் மற்றும் இசட்களின் மதிப்புகளை காண்க. இங்க பாருங்க 2 அணி சமன்பாடுகள் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய எக்ஸ் ஒய் இசட்டோட மதிப்புகளை நம்ம கண்டுபிடிக்கணும். முதல் இது பாருங்க கொடுத்த இந்த இடத்த அப்படியே எடுத்து எழுதிட்டோம். இதுல என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் ஒய் இசட்டோட மதிப்புகள். ஆரம்பிக்கலாமா? பாருங்க முதல் நிரை இரண்டாவது நிரை, முதல் நிரல் இரண்டாவது நிரல், அதே மாதிரி முதல் நிரை இரண்டாவது நிரை, முதல் நிரை இரண்டாவது, ரெண்டுமே எப்படி இருக்கு? வரிசையில் சமமா இருக்கு. அப்ப எதை சமப்படுத்தணும்? இந்த முதல் உறுப்பையும் இந்த முதல் உறுப்பையும் சமப்படுத்தணும். அதாவது முதல் நிறையில முதல் உறுப்பு A11 A11. அப்போ எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு என்னது? 1. அப்ப பாருங்க எக்ஸ் ஈக்குவல் டு 1. இது மைனஸ் 3 இங்க வந்தா பிளஸ் 3 மாறும். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 4. எக்ஸோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? அடுத்து எதை சமப்படுத்தலாம் பாருங்க. இது ரெண்டையும் சமப்படுத்துவோமா? 3x மைனஸ் இசட், அதாவது முதல் நிறையில ரெண்டாவது உறுப்பு, அதாவது A12. சரியா? இங்க என்ன இருக்கு? 0. இது ரெண்டையும் சமப்படுத்தணும். முதல்ல இதை நம்ம சமப்படுத்தணும். இப்ப இதை சமப்படுத்துறோம் பாருங்க. என்ன வரும்? 3x மைனஸ் இசட் ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல பாருங்க நம்ம எக்ஸோட மதிப்பை நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 3 அப்படியே வந்துடும். இந்த எக்ஸுக்கு பதிலாக 4 மாத்திருங்க. மைனஸ் இசட் ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல பாருங்க 3 4 பெருக்குனா 12 ஈக்குவல் டு இது மைனஸ் இசட், இங்க வந்தா பிளஸ் இசட்டா மாறிடும். அப்படி சைடு மாத்திக்கங்க. இசட் ஈக்குவல் டு 12. இசட் ஈக்குவல் டு 12. 12 ஈக்குவல் டு இசட்னாலும் இசட் ஈக்குவல் டு 12னாலும் ரெண்டும் ஒன்று தான். எக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். எதை கண்டுபிடிச்சிட்டோம்? இசட்டை கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் ஒன்னே ஒன்று கண்டுபிடிங்க. எதை கண்டுபிடிக்கணும்? ஒய்யை கண்டுபிடிக்கணும். எதை எடுத்துக்கலாம்? இதை எடுத்தாலும் சரி, இதை எடுத்தாலும் சரி, எதை எடுத்தாலும் நம்ம என்ன செஞ்சலாம்? கண்டுபிடிச்சிடலாம். இதை எடுத்துக்கலாமா? பாருங்க ரெண்டாவது நிறையில முதல் உறுப்பு, ரெண்டாவது நிறையில முதல் உறுப்பு. அப்ப இதையும் அதே மாதிரி இங்க இருக்கு இல்லையா? இது ரெண்டையும் சமப்படுத்தி எடுக்க போறோம். எடுத்துருவோமா? இங்க எழுதலாமா? பாருங்க இந்த இடத்துல எழுதுறேன். எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் 7 ஈக்குவல் டு என்ன இருக்கு? 1. சரியா? எக்ஸோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக 4ன்னு மாத்திக்கலாம். பிளஸ் ஒய் பிளஸ் 7 ஈக்குவல் டு 1. இந்த ஒய்யை அப்படியே எழுதிடுவோம். 4ஐயும் 7ஐயும் கூட்டினா 11 பிளஸ் 11 ஈக்குவல் டு 1. அப்போ ஒய் ஈக்குவல் டு 1. இது என்ன இருக்கு? பிளஸ் 11 இங்க வந்தா மைனஸ் 11 மாறும். அப்போ ஒய் ஈக்குவல் டு பாருங்க ரெண்டு வேற வேற குறி. 10ல 11ல 1 கழிச்சா 10. பெரிய நம்பருக்கு நான் மைனஸ், அதனால மைனஸ் 10. சரியா? பாருங்க எல்லா மதிப்புகளையும் கண்டுபிடிச்சிட்டோம். தேர்ஃபோர் எக்ஸோட மதிப்பு 4,
ஒய்யோட மதிப்பு -10, இசட்டோட மதிப்பு 12. முதல் இதில் எக்ஸ் ஒய் இசட்டோட மதிப்புகளை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்படியே ரெண்டாவது ஆரம்பிச்சிடலாமா பாருங்க. ரெண்டாவது இங்கே இருக்கா, இதை எடுத்து அப்படியே எழுதிடலாம் பாருங்க. ரெண்டாவது இதை அப்படியே எழுதியாச்சு. இப்போ இதை என்ன செய்யலாம், சுருக்கிடலாமா பாருங்க. ஒரே ஒரு நிறை தான் இருக்கு, ஒரே ஒரு நிறை தான் இருக்கு. அப்போ ஒரே மாதிரி இருக்கக்கூடிய உறுப்புகளை நம்ம கூட்டணும். அப்போ பாருங்க, இங்க முதல் உறுப்பு எக்ஸ், இங்க முதல் உறுப்பு ஒய், ரெண்டையும் கூட்டிடுவோமா, எக்ஸ் பிளஸ் ஒய். இப்போ பாருங்க, இங்க ரெண்டாவது உறுப்பு, இங்க ரெண்டாவது உறுப்பை கூட்ட போறோம். என்ன இருக்கு, ஒய் மைனஸ் இசட். ஒய் மைனஸ் இசட் எதை கூட்டணும், 4 கூட்டணும். அதுக்கடுத்து பாருங்க, எந்த உறுப்பு, மூணாவது உறுப்பு, இங்க மூணாவது உறுப்பு, இசட் பிளஸ் 3 பிளஸ் 3, இசட் பிளஸ் 3 பிளஸ் 3. சரியா, இது வந்து எதுக்கு சமமா இருக்கும், 4, 8, 16க்கு சமமா இருக்கும். இது சுருக்கிடுவோமா பாருங்க, எக்ஸ் பிளஸ் ஒய், இந்த இடத்துல ஒய் மைனஸ் இசட்டு பிளஸ் 4, இசட்டு பிளஸ் 3ஐயும் 3 கூட்டினா 6ன்னு மாறிடும். ஈக்குவல் டு 4, 8, 16. சரியா, இப்போ ஒவ்வொன்றா சமப்படுத்தலாம் பாருங்க. ஒரே ஒரு நிறை 3 நிரல்கள், ஒரே ஒரு நிறை 3 நிரல்கள் இருக்கு. அப்போ இந்த முதல் உறுப்பை சமப்படுத்தணும். எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 4. இதை சமன்பாடு 1ன்னு வச்சுக்கலாமா. அதுக்கு அடுத்து பாருங்க, என்ன இருக்கு, ஒய் மைனஸ் இசட்டு பிளஸ் 4. ரெண்டாவது உறுப்பு, இங்க ரெண்டாவது உறுப்பு என்ன, 8. இது வந்து ரெண்டாவது சமன்பாடு. அதுக்கடுத்து மூணாவது பாருங்க, இசட்டு பிளஸ் 6. மூணாவது பாருங்க, இசட் பிளஸ் 6 ஈக்குவல் டு 16. இது அப்படியே சுருக்கிடலாம் பாருங்க. இசட் ஈக்குவல் டு 16 பிளஸ் 6, இங்க வந்தா -6 மாறும். அப்ப இசட் ஈக்குவல் டு 16ல 6 கழிச்சோம்னா 10. என்ன கண்டுபிடிச்சிட்டோம், இசட்டோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த இசட்டை கொண்டு போய் எங்க பிரதியிடலாம் பாருங்க. இதுல பிரதியிடுமா, 2ல பிரதியிடுமா. இசட் ஈக்குவல் டு 10 என சமன்பாடு 2ல் பிரதியிட, ரெண்டாவது சமன்பாட்டுல நம்ம பிரதியிட போறோம். பிரதியிடுமா, ரெண்டாவது சமன்பாடு என்ன இருக்கு பாருங்க, ஒய் மைனஸ் அப்படியே வந்துடும், இசட்டுக்கு பதிலாக 10, இந்த பிளஸ் 4 அப்படியே வந்துடும், ஈக்குவல் டு 8. சரியா, இப்போ பாருங்க, ஒய் தானே வேணும், அது மட்டும் இங்கே இருக்கட்டும், ஈக்குவல் டு 8. இது -10 இங்கே வந்தால் ப்ளஸ் 10 மாறும். இது ப்ளஸ் 4 இங்கே வந்தால் -4 மாறும். அப்போ ஒய் ஈக்குவல் டு 8ஐயும் 10ஐயும் கூட்டினா 18. 18ல 4 கழிச்சோம்னா 14. ஒய்யோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரியா, இன்னும் எது வேணும், ஒய் கண்டுபிடிச்சிட்டா இசட் கண்டுபிடி, எக்ஸ் மட்டும் வேணும் இல்லையா. இந்த ஒய்யோட மதிப்பை கொண்டு போய் 1ல் பிரதியிடுவோமா பாருங்க. ஒய் ஈக்குவல் டு 14 என ஏழு பிரதியிட போறோம், சமன்பாடு 1ல் பிரதியிட. 1வது சமன்பாட்டில் நம்ம பிரதியிட போறோம். 1வது சமன்பாடு என்ன இருக்கு பாருங்க, எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 4. எக்ஸ் பிளஸ் ஒய், ஒய்க்கு பதிலாக 14 ஈக்குவல் டு 4. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4. இது என்ன இருக்கு, பிளஸ் 14 இங்கே வந்தால் -14 மாறும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு பாருங்க, 2 வேற வேற குறி, அப்போ கழிப்போம் இல்லையா. 14ல 4 கழிச்சா 10, பெரிய நம்பருக்கு முன்னால மைனஸ் இருக்கு, அதனால -10. சரியா, நம்ம எக்ஸ் ஒய் இசட்டோட மதிப்புகளை கண்டுபிடிச்சிட்டோம். கீழே எடுத்து எழுதிடுவோமா. therefore எக்ஸ் ஈக்குவல் டு -10, ஒய் ஈக்குவல் டு 14, இசட் ஈக்குவல் டு 10. இதான் என்னது, நமக்கு தேவையான எக்ஸ் ஒய் இசட்டோட மதிப்புகள். சரியா, அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. பயிற்சி 3ல் 18ல் 6வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு அணி சமன்பாடு கொடுத்துருக்காங்க, நம்ம எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகளை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா பாருங்க. கொடுத்துருந்த அணி சமன்பாட்டை எடுத்து அப்படியே எழுதிட்டோம். இப்போ பாருங்க என்ன செய்ய போறோம், இந்த வெளியில இருக்கக்கூடிய எக்ஸையும் ஒய்யும் உள்ள பெருக்க போறோம். பெருக்கிடுவோமா, எக்ஸையும் 4ஐயும் பெருக்குனா 4x, எக்ஸையும் -3ஐயும் பெருக்குனா -3x பெருக்கிட்டோம். ப்ளஸ் போட்டுக்கிடுவோம், ஒய்யை பெருக்கிடுவோம். ஒய்யையும் -2ஐயும் பெருக்குனா -2y, ஒய்யவும் 3ஐயும் பெருக்கணும்னா 3y ஈக்குவல் டு இந்த 4, 6 எந்த மாற்றமும் இல்லை. சரியா, இப்போ பாருங்க, இதுல வந்து எத்தனை நிறை இருக்கு, 1, 2 நிறை இருக்கு, ஒரே ஒரு நிரல் தான் இருக்கு. இதுலயும் பாருங்க 2 நிறை, ஒரே ஒரு நிரல். அப்ப என்ன செய்யலாம், நம்ம அப்படியே கூட்டிடலாமா. இந்த முதல் உறுப்பை இந்த முதல் உறுப்பையும் கூட்ட போறோம். 4x
ப்ளஸ்ஸே மைனஸும் பாருங்கன்னா மைனஸ் 2y. இப்போ இது ரெண்டையும் கூட்டுவோம். மைனஸ் 3x ப்ளஸ் 3y. இது எதுக்கு சமமாக இருக்கும்? 4 6க்கு சமமாக இருக்கும். சரியா? இப்போ பாருங்க, இதில் முதல் நிரை ரெண்டாவது நிரை ஒரே ஒரு நிரல் தான் இருக்கு. இப்போ எதை சமப்படுத்தணும்னா இந்த முதல் உறுப்பையும் சமப்படுத்தணும். 4x மைனஸ் 2y எதுக்கு சமமாக இருக்கும்? இந்த 4க்கு சமமாக இருக்கும். இதை சமன்பாடு 1ன்னு எடுத்துக்கிட்டோம். ரெண்டாவது பாருங்க, மைனஸ் 3x அதுக்கு முன்னால இதை கொஞ்சம் சுருக்கிடுவோமா? பாருங்க, இது எல்லாமே 2ன் மடங்கா இருக்கு. அப்ப 2 கொண்டு வகுத்துருவோமா? நம்ம கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பாருங்க. 2ஆல் வகுக்க, 2ஆல் வகுக்க. பாருங்க, 4x இருக்கு, 2 கொண்டு வகுப்போம். மைனஸ் 2y இருக்கு, 2 கொண்டு வகுப்போம். 4 இருக்கு, 2 கொண்டு வகுப்போம். இந்த மாதிரி நீங்க வகுக்காம கணக்கு எது பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். சரியா? கேன்சல் பண்ணுங்க. 2 2 2 2 4. அப்ப என்ன இருக்கு? 2x. 2 2 கேன்சல். என்ன இருக்கு? மைனஸ் y. 2 2 2 4. அப்ப என்ன இருக்கு? 2 இருக்கு. இதான் என்னது? சமன்பாடு 1. இது வேண்டாம். சரியா? இப்ப அடுத்து எடுத்துக்கலாமா? பாருங்க, இது ரெண்டையும் சமப்படுத்த போறோம். மைனஸ் 3x பிளஸ் 3y ஈக்குவல் டு 6. மைனஸ் 3x பிளஸ் 3y எதுக்கு சமமா இருக்கும்? இந்த 6க்கு சமமாக இருக்கும். இது பாருங்க, எதோட மடங்கா இருக்கு? 3ன் மடங்கா இருக்கா? அப்ப 3ஆல் வகுத்துடலாமா? 3ஆல் வகுக்க, 3ஆல் இருபுறமும் வகுக்க. இப்படி எழுதிக்கங்க. சரியா? வகுக்க. அப்போ மைனஸ் 3x இருக்கு, 3 கொண்டு வகுக்கணும். அதுக்கு அடுத்தது 3y இருக்கு, 3 கொண்டு வகுக்கணும். 6 இருக்கு, 3 கொண்டு வகுக்கணும். 3 3 கேன்சல், 3 3 கேன்சல். 1 3 3, 2 3 6. மிச்சம் என்ன இருக்கு பாருங்க? மைனஸ் x பிளஸ் y ஈக்குவல் டு 2. இதான் சமன்பாடு 2. இப்போ சமன்பாடு 1 2 தீர்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்பு கிடைச்சிடும். பாருங்க, முதல் சமன்பாடு எந்த மாற்றமும் செய்ய வேண்டாம், அப்படியே எடுத்து எழுதுங்க. 2x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 2. ரெண்டாவது சமன்பாட்டை அப்படியே எடுத்து எழுதுங்க. என்ன இருக்கு? மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 2. இப்போ பாருங்க, இந்த பிளஸ் ஒய் மைனஸ் ஒய் தானாவே கேன்சல் ஆயிரும். இப்போ பாருங்க, 2xலேருந்து 1x மைனஸ் பண்ண என்ன வரும்? 1x வரும். புரியுதா? பாருங்க, இங்கே 2xக்கு முன்னாடி எதுவுமே 1 இருந்தால் 2x 1x கழிச்சோம்னா 1x முன்னால் 1 போட்டாலும் சரி போடலாம் சரி, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஈக்குவல் டு 2 2 கூட்டினா 4. எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு என்ன வேணும்? ஒய்யோட மதிப்பு வேணுமா? எதில் பிரதியிடலாம் பாருங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 4 என 2ல் பிரதியிட. ரெண்டாவது சமன்பாட்டில் பிரதியிடுவோம். ஈஸியாக நமக்கு ஆன்சர் வந்துடும் பாருங்க. ரெண்டாவது சமன்பாடு இங்கே இருக்கா? மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 2. இந்த மைனஸ் அப்படியே வந்துடும். எக்ஸுக்கு பதிலாக 4, ஒய் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவல் டு 2. இங்கே எழுதுறேன் பாருங்க அடுத்த ஸ்டெப்பை. ஒய் ஈக்குவல் டு 2. இது மைனஸ் 4 வலது பக்கம் என்ன மாறும்? பிளஸ் 4 மாறும். அப்போ ஒய் ஈக்குவல் டு 2 4 கூட்டினா 6. சரியா? பாருங்க, என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்பில் கண்டுபிடிச்சிட்டோம். தேர்ஃபோர் எக்ஸோட மதிப்பு 4, ஒய்யோட மதிப்பு 6. எக்ஸோட மதிப்பு 4, ஒய்யோட மதிப்பு 6. இதான் என்னது? நமக்கு தேவையான எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகள். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. பயிற்சி 3ல் 18ல் 7வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு அணி சமன்பாடு கொடுத்துருக்காங்க. இந்த அணி சமன்பாட்டில் எக்ஸின் பூஜ்ஜியமற்ற மதிப்பை கண்டுபிடிக்கணும். இந்த அணி சமன்பாட்டில் எக்ஸுக்கு 0ன்னு ஒரு ஆன்சர் இருக்கு. 0ஐ தவிர வேற ஆன்சர், வேற மதிப்பு இருக்கு. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, கொடுத்திருந்த அணி சமன்பாட்டை எடுத்து எழுதிட்டோம். இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த வெளியில இருக்க எக்ஸ் 2 2 எல்லாத்தையும் உள்ள பெருக்கிடுவோமா? பாருங்க, எக்ஸை பெருங்க. இந்த 2 அப்படியே வந்துடும். எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர். சரியா? எக்ஸையும் 2ஐயும் பெருக்குனா 2x. எக்ஸையும் 3ஐயும் பெருக்குனா 3x. எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர். உள்ள பெருக்கிட்டோம். அடுத்து பாருங்க, பிளஸ் 2 உள்ள பெருங்க. 2 16, 2 10 எக்ஸ், 2 8, 8 எக்ஸ் அப்படியே வந்துடும். சரியா? இப்போ பாருங்க, ஈக்குவல் 2 உள்ள பெருக்குங்க. 2ஐயும் எக்ஸ் ஸ்கொயரும் பெருக்குனா 2x ஸ்கொயர் பிளஸ் 8 2 16. 2x ஸ்கொயர் 2x ஸ்கொயர் பிளஸ் 2 16. இங்கே பெருங்க, என்ன வரும்? இங்கே 2 இருக்கு, இங்கே 24. 24 2 48. சரியா?
2 பத்தா 20, ஈராறா 12, இந்த எக்ஸ் அப்படியே வந்துடும். சரியா? இப்போ பாருங்க, எல்லாத்தையும் கூட்டுவோமா? இது இடது பக்கத்தை கூட்ட போகிறோம். முதல் உறுப்பு ப்ளஸ் முதல் உறுப்பு. அப்போ 2x² + 16. முதல் நிறையில முதல் உறுப்பு, முதல் உறுப்பு கூட்டமா? முதல் நிறையில ரெண்டாவது உறுப்பு 2x + 10x. சரியா? இப்போ இங்க வாங்க. ரெண்டாவது நிறையில முதல் உறுப்பு 3x + 8. 3x + 8. ரெண்டாவது நிறையில கடைசி உறுப்பு பாருங்க, x² + 8x = இது எந்த மாற்றமும் இல்லை பாருங்க. 2x², அதுக்கு அடுத்தது +16 +48, இந்த இடத்துல 20, இந்த 12x, எந்த மாற்றமும் இல்லை. சரியா? இப்போ பாருங்க, நமக்கு என்ன வேணும்? எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்க போறோம். இங்க பாருங்க, இது ரெண்டும் சமமா இருக்கு. அப்ப இதை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே விட்டுடலாம். பாருங்க, இது ரெண்டையும் சமப்படுத்த போறோம். எது? முதல் நிறையில ரெண்டாவது உறுப்பு, அதே மாதிரி முதல் நிறை ரெண்டாவது உறுப்பு என்ன இருக்கு பாருங்க, 2x + 10x = 48. ரெண்டையும் கூட்டலாமா? 2xையும் 10xையும் கூட்டினா 12x = 48. சரியா? இப்போ பாருங்க, நமக்கு எக்ஸ் வேணும். x = 48. இந்த 12 இங்க வந்தா வகுத்தலா மாறும். கேன்சல் பண்ணுங்க. 1 12 12, 4 12 48. அப்ப எக்ஸோட மதிப்பு என்ன? 4. சரியா? எக்ஸுக்கு 4ன்னு ஒரு மதிப்பு இருக்கு. அடுத்து பாருங்க, இது ரெண்டு எடுத்துக்கலாமா? ரெண்டாவது நிறையில முதல் உறுப்பையும் ரெண்டாவது நிலை முதல் உறுப்பையும் சமப்படுத்த போறோம். அப்ப பாருங்க, 3x + 8 = இங்க என்ன வரும் பாருங்க, 20. 20. சரியா? இப்ப பாருங்க, 3x = 20, இது +8, இங்க வந்தா -8ஆ மாறும். அதுக்கு அடுத்து பாருங்க, 3x = 20ல 8 கழிச்சா 12. அப்ப x பாருங்க, 12, இந்த 3 இங்க வந்தா வகுத்தலா மாறும் இல்லையா? கேன்சல் பண்ணீங்க. 1 3 3, 4 3 12. அப்ப எக்ஸோட மதிப்பு 4 வந்திருக்கு. இது ரெண்டும் சமமா இருந்துச்சு, மதிப்பை கண்டுபிடிக்க முடியாது. பாருங்க, இது ரெண்டையும் எடுத்து கண்டுபிடிக்கும் போது 4 தான் வந்திருக்கு. இதை எடுத்து கண்டுபிடிக்கும் போது 4 தான். இப்ப கடைசி இதை செக் பண்ணி பார்த்துருவோமா? என்ன வருதுன்னு பார்த்துருவோமா? பாருங்க, x² + 8x + 12 = சரியா? = 12x. 12x. இப்ப பாருங்க, நம்ம என்ன செஞ்சிடலாம்? x² + 8x, அதை இடது பக்கம் கொண்டு வாங்க. -12x மாறிடுமா? = 0. என்ன செஞ்சிட்டோம்? வலது பக்கம் வந்து இடது பக்கம் கொண்டு வரோம். இப்ப பாருங்க, x² + 8x -12x, வேற வேற குறி. அப்ப கழிப்போம் இல்லையா? 12 8 கழிச்சா 4. பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கு, அது -4x = 0. பெரிய நம்பர் மைனஸ் தானே இருக்கு, அதனால -4x. இப்ப இதுல இருந்து எதை பொதுவா எடுக்கலாம்? x பொதுவா எடுத்துருவோமா? x பொதுவா எடுத்துட்டோம்னா, இங்க x², x பெருக்கல் x, ஒரு x வெளியே வந்துருச்சு, ஒரு x உள்ள இருக்கும். மைனஸ் x எடுத்துட்டோம், அங்க 4 மட்டும் இருக்கும். = 0. காரணிப்படுத்தியிருக்கோம். ரெண்டு தனித்தனியா பிரிச்சுக்கலாம். முதல்ல x = 0, அதுக்கு அடுத்து x - 4 = 0. சரியா? x 0க்கு சமப்படுத்துவோம், அதுக்கு அடுத்து x - 4 0க்கு சமப்படுது. அப்ப x ஓட மதிப்பு என்னது? 4. பாருங்க, எல்லா பாசிபிளும் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம். நமக்கு 2 ஆன்சர் இருக்கு. என்னென்ன இருக்கு? எக்ஸுக்கு 0ன்னு ஒரு ஆன்சர் இருக்கு, 4ன்னு ஒரு ஆன்சர் இருக்கு. நம்ம கணக்குல என்ன கேட்டிருக்காங்க? 0த்தை தவிர. அப்ப 0த்தை தவிர இருக்கக்கூடிய ஒரே ஒரு மதிப்பு என்னது? 4 மட்டும்தான். therefore x = 4. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. பயிற்சி 3/18ல 8வது கணக்கு. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, xy தீர்க்க. ஒரு அணி சமன்பாடு கொடுத்துருக்காங்க. xy மதிப்புகளை நம்ம கண்டுபிடிக்கும், அதான் தீர்க்க. சரியா? பாருங்க, கொடுத்து இந்த அணி சமன்பாட்டை எடுத்து எழுதியாச்சு. இப்ப என்ன செய்யலாம்னா, இந்த x² y² நமக்கு எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே இருக்கட்டும். சரியா? பிளஸ் இந்த 2 மட்டும் உள்ள பெருக்கிடுவோம். இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ். பிளஸ் மைனஸ் மைனஸ் 2 2 4x. இங்க பாருங்க, என்ன இருக்கு? இங்க 1 இருக்கு, ஓ 2 2. என்ன 2? -2y. சரியா? பிளஸ் மைனஸ் மைனஸ் 2y பெருனா 2y = இந்த 5 8 எந்த மாற்றமும் இல்லை. இப்ப பாருங்க, பாருங்க, இதுல வந்து வரிசை என்ன? முதல் நிரை, இரண்டாவது நிரை, 2 நிரை, ஒரே ஒரு நிரல் தான் இருக்கு. இதுவும் பாருங்க,
2 நிறை 1 நிரல். இதுவும் பாருங்க 2 நிறை 1 நிரல் இருக்கு. அப்ப என்ன செய்யலாம்? இந்த முதல் உறுப்பை இந்த முதல் உறுப்பை கூட்டுவோமா? அப்ப எக்ஸ் ஸ்கொயர் இங்க பிளஸ் இங்க மைனஸ். பிளஸ் மைனஸ் பண்ணா மைனஸ் 4x. அதே மாதிரி பாருங்க. ரெண்டாவது உறுப்பு ஒய் ஸ்கொயர் இந்த இடத்துல பிளஸ் மைனஸ் இருக்குன்னா மைனஸ் 2y ஈக்குவல் டு 5 8 மட்டும் இருக்கு. சரியா? இப்ப பாருங்க. இதுல எத்தனை நிறை? முதல் நிறை, ரெண்டாவது ஒரே ஒரு நிறை. இது எல்லாம் சேர்ந்து ஒரே நிரல் தான். எல்லாம் ஒரே உறுப்பு தான். சரியா? அப்ப நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? இந்த A11ஐயும் A11ஐயும் சமப்படுத்தலாம். முதல் நிறையே முதல் உறுப்பு முதல் உறுப்பு சமப்படுத்த போறோம். அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு பாருங்க? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ஈக்குவல் டு 5. அதுக்கு அடுத்து பாருங்க. இதை சமப்படுத்த போறோம். இங்க எழுதுறேன் பாருங்க. ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2y ஈக்குவல் டு 8. சரியா? இதையும் சமப்படுத்தியாச்சு. அதுக்கு அடுத்தது இதையும் சமப்படுத்தியாச்சு. இப்ப இதை தீர்த்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்பு கிடைச்சிடும். இதை பாருங்க. இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x இதை இடத்துல கொண்டு வாங்க. மைனஸ் 5 மாறிடும் ஈக்குவல் டு 0. இது ஒரு இருபடி சமன்பாடு. காரணிப்படுத்துவோமா? இந்த இடத்துல பாருங்க ஐ மாதிரி போட்டு காரணிப்படுத்த போறோம். எக்ஸ் ஸ்கொயரோட கெழு 1 மாறிலி உறுப்பு மைனஸ் 5. அப்போ 1ஐயும் மைனஸ் 5 பெருக்குனா மைனஸ் 5. எக்ஸ் ஸ்கொயரோட கெழு 1 மாறிலி மைனஸ் 5 பெருக்குனா மைனஸ் 5. எக்ஸோட கெழு பாருங்க மைனஸ் 4. இரண்டு எண்களை பெருக்கும் போது நமக்கு மைனஸ் 5 வரணும். கூட்டினாலோ கழிச்சாலும் மைனஸ் 4 வரணும். எந்த நம்பர்? ஓரஞ்சா 5. ஓரஞ்சா 5. பாருங்க நமக்கு மைனஸ் 4 வரணும். அப்ப 5க்கு மைனஸ் கொடுத்தாதான் மைனஸ் 4 வரும். இதுக்கு மைனஸ் பிளஸ் 4 தான் வரும். நமக்கு மைனஸ் 4 வேணும். அதனால 5க்கு மைனஸ் கொடுத்தாச்சு. செக் பண்ணி பாருங்க. பிளஸ் மைனஸ் மைனஸ் ஓரஞ்சா 5. வேற வேற குறி கழிப்போம். கழிச்சா 4. பெரிய நம்பருக்கு மைனஸ் மைனஸ் 4. கரெக்டா வந்துருச்சா? பை இப்ப பாருங்க இந்த எக்ஸ் ஸ்கொயர் ரூட்ல அடுக்க விட்டுட்டு அடிமானத்தை எழுதுங்க. எக்ஸ் எக்ஸ். அப்ப இதை காரணிப்படுத்தினா என்ன இருக்கு பாருங்க? எக்ஸ் பிளஸ் 1 முன்னாடி பிளஸ் இருக்குன்னு அர்த்தம். சரியா? எக்ஸ் பிளஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. இப்போ இது தனித்தனியாக பிரிச்சிருங்க. முதல்ல எக்ஸ் பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. அதுக்கு அடுத்து எக்ஸ் மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்க எக்ஸ் ஈக்குவல் பிளஸ் 1 வலது பக்கம் நகர்த்திருங்க. மைனஸ் 1 மாறிடும். அதுக்கு அடுத்து பாருங்க எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5 வலது பக்கம் தான் பிளஸ் 5 மாறிடும். எக்ஸோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிப்போமா? பாருங்க ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2y இடது பக்கம் கொண்டு வாங்க. மைனஸ் 8 மாறிடும். வலது பக்கம் எதுவுமே இல்லை 0. இப்போ இதை நம்ம காரணிப்படுத்த போறோம். காரணிப்படுத்துவோமா? ஒய் ஸ்கொயரோட கெழு 1 மாறிலி உறுப்பு மைனஸ் 8. அப்போ 1ஐயும் மைனஸ் 8ஐயும் பெருக்கினா என்ன வரும்? மைனஸ் 8. ஒய்யோட கெழு பாருங்க மைனஸ் 2. இரண்டு எண்களை பெருக்கும் போது மைனஸ் 8 வரணும். கூட்டினாலோ கழிச்சாலோ என்ன வரணும்? மைனஸ் 2 வரும். எந்த நம்பர்? 2×8. 2×8. பாருங்க நமக்கு மைனஸ் 2 வேணும். அப்ப எதுக்கு மைனஸ் கொடுக்கணும்? பெரிய நம்பருக்கு மைனஸ் கொடுத்தா மைனஸ் 2 வரும். சின்ன நம்பர் கொடுத்தீங்கன்னா பிளஸ் 2 மாறிடும். நமக்கு மைனஸ் 2 வேணும். அதனால 4க்கு மைனஸ் கொடுத்துட்டோம். பை இந்த அடுக்கு 2 இருக்கு இல்லையா? அந்த அடுக்கு 2 இருக்க உறுப்புல அடுக்க விட்டுட்டு அடிமானத்தை எழுதுங்க. ஒய்ஏ ஒய்ஏ. இதை நம்ம எப்படி எழுதுது? அதான் முக்கியம். ஒய் பிளஸ் 2 ஒய் பிளஸ் 2 ஒய் மைனஸ் 4 ஒய் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. இதுக்கு முன்னாடி எதுவுமே பிளஸ் இருக்குன்னு. சரியா? இப்போ பாருங்க ஒய் பிளஸ் 2 ஈக்குவல் டு 0. இதை தனியா 0க்கு சமப்படுத்துவோம். அதுக்கடுத்து இதை தனியா 0க்கு சமப்படுத்துவோம். ஒய் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்க ஒய் ஈக்குவல் டு என்ன இருக்கு? பிளஸ் 2 வலது பக்கம் நகர்த்திட்டோம்னா மைனஸ் 2 மாறிடும். இது ஒய்யோட மதிப்பு. அதுக்கடுத்து பாருங்க ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 4 வந்தா பிளஸ் 4 மாறிடும். நமக்கு தேவையான மதிப்புகளை கண்டுபிடிச்சிட்டோம். தேர்ஃபோர் எழுதிடலாமா? தீர்வுகள் தீர்வுகள் பாருங்க எக்ஸோட மதிப்பு 2 மதிப்பு என்னென்ன? மைனஸ் 1 1 5 1. அதே மாதிரி ஒய்யின் மதிப்பு பாருங்க மைனஸ் 2,4. இதான் என்னது? நமக்கு தேவையான தீர்வுகள். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.